பிரைஸ் தி லார்ட். இந்த காலை நேரத்துல நம்ம ஒரு வசனம் பார்ப்போம். ரோமர் 12வது அதிகாரம் 17வது வசனம். ஒருவருக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் முன்பதாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்க. பிரைஸ் தி லார்ட். இங்க பாருங்க, இந்த வசனம் இப்ப நமக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். என்னன்னா, தீமைக்கு தீமை செய்யக்கூடாது, எல்லா மனுஷருக்கும் முன்பதாக யோக்கியமானதை நம்ம செய்யணும். இதுதான் இந்த வசனம். ஏசப்பா நமக்கு இந்த வசனத்துல அழகா நம்ம கற்று தந்திருக்கிறாங்க. என்னன்னா, நம்ம இப்படி இருக்கிறோமா என்று கேட்டா அது இல்ல. எப்படின்னா, இங்க பாருங்க, நம்ம பழைய ஏற்பாட்டின் அந்த நியாயப்பிரமாண காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மாதிரி தான் இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னன்னா, ஒருவர் நமக்கு தீமை செய்தால் மறுபடியும் எப்ப அவங்களுக்கு தீமை செய்யலாம் என்கிற அந்த எண்ணத்தோடும், அவங்க அடிச்சாங்கன்னா எப்ப அவங்களை திரும்ப அடிக்கலாம் என்கிற அந்த எண்ணத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் பழைய ஏற்பாட்டின் நியாய பிரமாணத்தின் காலத்துல உடனுக்குடன் நியாய தீர்ப்பு வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. இங்க பாருங்க, அதை மறந்து ஏசப்பா இன்றைக்கு நமக்கு கற்றுத்தந்தபடி இந்த புதிய ஏற்பாட்டின் சுவாதீன பிரமாணத்தின் காலத்துல ஏசப்பா நமக்கு எப்படி கற்று தந்திருக்கிறாங்களோ அதன்படி வாழ வேண்டும் என்கிறத இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இங்க பாருங்க, என்ன வெளிப்படுத்து